ஜெய் சாயிராம். நம் வாழ்வில் நிறைய மாற்றங்கள் வரும் என்றுதான் நாம் இத்தனை நாட்களாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் எடுக்கும் முடிவுதான் அந்த முடிவுதான் நமக்கான மாற்றங்களை கொண்டு வரும் என்பதை சில சமயம் மறந்து விடுகிறோம். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய கஷ்டத்திற்கான கடைசி நாள் இதுதான் என்பதை தெளிவாக மனதில் தீர்மானமாக முடிவு எடுத்துவிடு. உன்னுடைய எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வரும் என்று என்மேல் முழுமையாக 100% நம்பிக்கை வை. உன் வாழ்விற்கான மாற்றங்கள் நீ எடுக்கும் அந்த முடிவில்தான் இருக்கிறது. மாற்றம் ஒன்றே மாறாதது. வாழ்வில் மாற்றம் என்பது நினைத்தால் மட்டும் வராது. அதற்காக உழைக்க வேண்டும், போராட வேண்டும், பாடுபட வேண்டும். அப்பொழுது அந்த மாற்றம் உன்னில் எப்பொழுதுமே நிரம்பி இருக்கும். அதீத மாற்றம் என்பது வாழ்வில் எப்பொழுது வேண்டுமானாலும் வரும். அதை மனம் தளராமல் வருவதை அப்படியே எதிர்கொண்டு ஏற்றுக்கொள்ள மனதை தயார்படுத்தி கொண்டால் மாற்றம் வரும் பொழுது, நமக்கான மாற்றம் வரும் பொழுது நம் வாழ்வில் மிக மிக ஆனந்தமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் வாழலாம். உன் வாழ்வில் நீ எதிர்பாராத பல அற்புதங்கள் நிகழ்ந்தே தீரும். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்கு. ஓம் சாயிராம் என்று முழு பக்தியோடு என் நாமத்தை சொன்ன பிறகு இந்த நொடி உன் மனதில் எதை நடக்க வேண்டும், எது நிறைவேற வேண்டும் என்று மனதில் நினைத்து ஆசையை என் மீது வைக்கிறாயோ, பிரார்த்தனையை என்னிடம் வைக்கிறாயோ, அதை நிச்சயமாக என் பிரியமான குழந்தைக்காக நடத்தியே வைப்பேன். இது உனக்கானது என்பதினால்தான் இந்த பதிவு உன் கண்களில் பட்டிருக்கிறது குழந்தையே. உனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்க வேண்டும் என்று உன் சாயப்பா ஆசைப்பட்டதினாலே இந்த பதிவு உன் கண்களில் பட்டிருக்கிறது. அந்த நேரத்தை நான் உனக்காக ஏற்படுத்தி இருக்கிறேன். இதுவரை உன் வாழ்வில் இழந்துவிட்டு தவித்து கொண்டிருப்பதையும், உன் வாழ்க்கையை விட்டு விலகி சென்றதை நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருப்பதையும் நினைத்து நினைத்து வருத்தப்படாதே என் செல்லமே. உனக்கான நல்லது நிகழப்போகிறது. இனி உன் வாழ்வில் நடப்பது அனைத்துமே உனக்கு நல்லதாகவே இருக்கும், நிரந்தர நன்மையாகவே இருக்கும். வாழ்வில் அனைத்தும் நல்லது நடக்கும். சாயப்பா அதை நிறைவேற்றி வைப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த பதிவை முழுவதுமாக கேளுங்கள். உனக்கு உன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை யோசித்து யோசித்து நான் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் உள்ளது என் பிள்ளையே. நீ அனுபவித்து வரும் கஷ்டமும் துயரமும் உன்னை முழுவதும் வீழ்த்தி விடாதபடி இதுவரைக்கும் நான் தான் உன்னுடைய வாழ்க்கையையும் உன்னையும் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது உனக்கான சந்தோஷத்தையும் கொடுக்கவும் நான் தயாராகிவிட்டேன் குழந்தையே. இதுவரைக்கும் நீ வாழ்க்கையில் கஷ்டப்பட்ட சூழ்நிலைகள், சோதனைகள் அனைத்தும் மாறப்போகிறது குழந்தையே. சாயிநாதரே, நீங்கள் தினமும் சொல்லும் வார்த்தைகள் என் மனதிற்கு ஆறுதலாகத்தான் இருக்கிறது. ஆனால் என் வாழ்க்கையில் எந்த மாறுதல்களுமே இதுவரை நடக்கவே இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறாயா என் தங்கமே? கவலைப்படாதே, வேதனைப்படாதே என் பிள்ளையே. உன்னுடைய நலம் விரும்பியான உன் அப்பா உனக்கு நல்லது மட்டுமே செய்வேன். இனி உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நிகழும். அதற்கு உன் சாயப்பா நானே பொறுப்பு. என்னுடைய இந்த வாக்கானது உன் மனதை தேத்துவதற்காக சொல்லும் ஆறுதல் வார்த்தைகள் அல்ல குழந்தையே. இதுதான் சத்திய வாக்கு, இதுதான் தெய்வ வாக்கும் கூட. இது நிச்சயமாக நடந்தே தீரும். ஏற்கனவே உனக்கு நான் வாக்கு கொடுத்தபடி உன்னுடைய பிரார்த்தனைகளை நான் செய்து கொடுக்க போறேன். உன்னுடைய பிரார்த்தனைக்கு நான் பதில் சொல்ல போகிறேன். நீ என் மேல் வைத்த முழு நம்பிக்கையும் உனக்கான நல்லதை நான் செய்து கொடுத்து உன்னிடம் என்னை நிரூபிக்கப் போகிறேன் குழந்தையே.
இன்னும் சிறிது காலம் பொறுத்திரு குழந்தையே. உன்னுடைய வாழ்வில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து உன் வாழ்வை மிக பிரகாசமான வழிக்கு கொண்டு செல்வேன். பிரகாசமான வாழ்க்கையை நீ வாழத்தான் போகிறாய். அதிசயத்து உன் வாழ்க்கையே நீ அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உன்னை வாழ்க்கையில் உயர்த்தப் போகிறேன் உன் சாயிதேவா. உன்னுடைய குடும்பம், உற்றார் உறவினர், உன் சுற்றத்தார்கள், உன்னுடைய தொழில், உன்னுடைய வாழ்வு அனைத்துமே மிக சுகமாக இருக்கப் போகிறது, வளமாக மாறப்போகிறது. நல்லதே நடக்கும் குழந்தையே. மனம் தளராமல் தைரியமாக இரு. உன் வாழ்வில் ஒரு மாற்றம் நிச்சயமாக வந்தே தீரும். பிறருக்கு உதவி செய்ய, பிறர் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது கரம் கொடுக்க நீ தயாரானால் உன்னுடைய கரத்தை பிடிக்க இறைவன் எப்பொழுதுமே தயாராகவே இருப்பார். குழந்தையே, எப்பொழுதுமே குருவுக்கு சேவை செய்து அவருடைய பாதங்களையே நாடி இரு. அப்பொழுது உன்னுடைய அனைத்து பாவங்களும் உன்னை விட்டு விலகி மறைந்து போகும். உன் சாயப்பாவே கதி என்று இருக்கும் உன்னை நான் எப்படி தனியாக விட்டு விடுவேன் குழந்தையே? நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. உன் வாழ்வில் ஒரு மாற்றம் வந்தே தீரும். அந்த மாற்றத்திற்கான முதல் அறிகுறியாகத்தான் இப்பொழுது உன் கண்ணில் இந்த பதிவு பட்டிருக்கிறது. நல்ல வாக்கை நீ கேட்டுக்கொண்டும் இருக்கிறாய். அதற்கான முதல் அறிகுறி என்று நினைத்துக்கொள். உன் வாழ்வில் நீ நினைப்பதற்கு மேலாகவே நல்லது நடக்கப் போகிறது. நடப்பது அனைத்தும் நல்ல விதமாகவே இருக்கப் போகிறது குழந்தையே. சந்தோஷமாக இரு, தைரியமாக இரு. இந்த வாழ்க்கையே எனக்கு எதற்கு என்று நீ சொல்லும் அளவிற்கு உன் வாழ்வில் விரக்தியை கண்டுவிட்டாய். அந்த வாழ்க்கையில் சந்தோஷமாக, ஆனந்தமாக, நிம்மதியாக நீ வாழும் நேரமும் வரத்தான் போகிறது. அதை நீ பார்க்கத்தான் போகிறாய். ஒரு மாற்றம் நிச்சயமாக உன் வாழ்வில் வந்தே தீரும். இது சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்குதான். உனக்கானதை பார்த்து பார்த்து உன் சாயி தேவா தயார் செய்து கொண்டிருக்கிறேன் குழந்தையே. இன்னும் சிறிது காலத்தில் உனக்கானது உன் கையில் வந்து சேரும். அதுவரை நீ சற்று பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். உன் வாழ்க்கையை உன் சாயிதேவா நான் பார்த்து கொள்கிறேன் குழந்தையே. வீணாக உன் மனதை போட்டு எதற்குமே குழப்பிக் கொள்ளாதே. மாற்றம் வரும். அதுவும் அதிரடி மாற்றமாக இருக்கும். அதுவும் நிரந்தர மாற்றமாக இருக்கும் என்பதை தீர்க்கமாக நம்பு. ஒரு செயலை, ஒரு முடிவை, ஒரு வாக்கை உன் சாயப்பா சொல்கிறார் என்றால் நிச்சயமாக அது தவறுதலாக வரவே வராது. முடியும் காரியமாகத்தான் இருக்கும் உன் சாயப்பா நாவிலிருந்து வரும் வாக்கு. நீ எப்பொழுதும் நம்பிக்கையை இழக்காமல் என்னுடைய நாமஸ்மரணத்தை மட்டும் சொல்லிக்கொண்டே இரு. உனக்கான ஒரு திட்டம் நான் வைத்திருக்கிறேன். அந்த திட்டப்படிதான் இதுவரை உன் வாழ்வு மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருந்தது. சில நேரம் சில கஷ்டங்களையும் அனுபவித்தாய். அந்த கஷ்டங்கள் உன்னை கண்ணீர் சிந்த வைக்க அல்ல குழந்தையே, உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க, உன் வாழ்க்கையை என்ன என்று உனக்கு புரிய வைக்கத்தான் அந்த கஷ்டம் உன்னை சூழ்ந்து வந்தது என்பதை புரிந்து கொள். இனி என் திட்டப்படி உன் வாழ்வு மிக நன்றாகவே மாறும். மிக நன்றாகவே மாறி உன் வாழ்வில் சந்தோஷம் பெருகிக் கொண்டே இருக்கும். நிச்சயமாக ஒரு மாற்றம் உன் வாழ்வில் நிகழ்ந்தே தீரும். சரியான நேரத்தில், சரியான தருணத்தில் அந்த திட்டத்தை நான் உனக்காக ஏற்படுத்துவேன். திட்டத்தை எதிர்நோக்கி காத்திரு. எப்பொழுதுமே என் மீது நம்பிக்கை வை குழந்தையே. அந்த நம்பிக்கையே உன்னை உன் வாழ்வில் கரை சேர்க்கும். மிக பிரகாசமாக நான் சிலவற்றை உனக்கு தாமதமாக தருகிறேன் என்றால் அது மிக தரமானதாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமுமே வேண்டாம். ஏதாவது கிடைக்க தாமதமாகிறது என்றால் அதற்கான இரட்டிப்பு பலன்களோடு உனக்கு மகிழ்ச்சி வந்து கொண்டிருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. உன் வாழ்க்கையில் நீ ஏற்படுத்தப் போகும் அனைத்து சிக்கல்களிலிருந்தும் வெளிப்படப் போகிறாய். உனக்கான மகிழ்ச்சி உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னை விட்டு வேறு யாருக்கும் செல்லாது குழந்தையே. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை. எப்பொழுதும் அவர்களை விட்டு விலகி சென்றதும் இல்லை. நான் இருக்கிறேன் குழந்தையே, எதற்குமே அஞ்சாதே.
இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து ஜீவராசிகளின் மேல் அன்பு செலுத்து. எப்பொழுதும் மற்றவர்களை காயப்படுத்தும்படி பேச நினைக்காதே. எப்பொழுதும் மற்றவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இரு. தேவை என்று வருபவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய். அப்படி நீ உதவி செய்யும் பொழுது அவர்கள் சந்தோஷப்படும் அந்த ஒரு நிமிடமே போதும். உன் வாழ்க்கையில் நீ மிக பிரம்மாண்டத்தை சர்வ நிச்சயமாக காண்பாய். மற்றவர்கள் மனம் குளிர்ந்து அந்த ஒரு நிமிடம் உன்னை வாயார வாழ்த்தும் பொழுது உன் வாழ்க்கையே மிக பிரகாசம் அடையும். மற்றவர்கள் மனம் நிம்மதி அடைந்து சந்தோஷமாக ஒரு பார்வையை உன்மேல் பார்க்கும் பொழுது உன் வாழ்க்கையே பிரமிப்பாகவே இருக்கும். மிக பெரிய சந்தோஷம் உன் வாழ்வில் பிரகாசமாகவே வரும். ஒரு விதையானது மண்ணுக்கு அடியில் சென்றவுடன் அது எப்படி இருக்கிறது என்பதை வெளியில் காட்டிக்கொள்ளாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து மேலே வரும் பொழுது, அது ஒரு மரமாகும் பொழுது, விருட்சமாகும் பொழுது, அதனுடைய அஸ்திவாரத்தை அது பலமாக போட்டுவிட்டபடியால் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சுலபமாக தாங்கும் தைரியமும் நம்பிக்கையும் அந்த விதைக்கு வந்துவிடுகிறது. அதே போலத்தான் என் பிள்ளையே, நீ உன்னுடைய அஸ்திவாரத்தை சற்று நிதானமாக உன் வாழ்க்கையை புரிந்து கொண்டு எப்படி வாழ வேண்டும் என்பதை மிக தெளிவாக தெரிந்து கொண்டு பின் உன்னுடைய பயணத்தை துவங்கு. எடுத்த எடுப்பிலேயே உன் பயணத்தை நீ எடுத்து வைக்க அடியை எடுத்து வைத்து விட்டால் பின் என்னாகும்? தடங்கல்கள் வரும் பொழுது மனம் துவண்டு அப்படியே உட்கார்ந்து விடுவாய். எனவே எதை செய்வதற்கு முன்பாகவும் பல தடவை யோசித்து செய்து பழகு. செய்ய ஆரம்பித்தவுடன் இது நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா என்று யோசிப்பதில் எந்த ஒரு பயனுமே இருக்காது. நீ நினைத்த இலக்கை அடைய உன் வாழ்க்கையை நீ நகர்த்திதான் ஆக வேண்டும். நீ வெற்றியடைவதற்கு உன் வாழ்க்கையில் நீ பயணத்தை மேற்கொண்டுதான் ஆக வேண்டும். நீ நினைத்ததை அடைய உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்துதான் ஆக வேண்டும். கஷ்டமாக இருக்கிறதே என்று உன் வாழ்க்கையை மற்றவர்கள் வாழவும் முடியாது. மற்றவர்கள் துன்பப்படுகிறார்களே என்று அவர்களுக்காக நீ உன் வாழ்க்கையை விட்டுத்தரவும் முடியாது. இதுதான் வாழ்க்கை. உன் வாழ்வில் நடக்கும் எல்லா தீய நிகழ்வுகளிலிருந்து உன்னை காத்து ரட்சித்து வருவனும் உன் சாயி தேவாதான். என் வாழ்வில் கஷ்டமும் வேதனையும் போராட்டங்களும் நிரம்பி இருக்கிறதே, எனக்காக நல்ல காலம் வந்து கொண்டிருக்கிறதே என்று கூறுகிறீர்களே என்று நீ கேட்பது எனக்கு புரிகிறது. உன்னுடைய நல்ல எண்ணமும் நல்ல செயல்களும் மற்றவர்களுக்கு நீ செய்ய நினைக்கும் உதவி மனப்பான்பும் எனக்கு நன்றாகவே தெரியும். உன்னுடைய நல்ல எண்ணத்தாலும் உன்னுடைய தான தர்மத்தாலும் நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்வில் சந்தோஷமாக வாழ்வாய். நான் உன்னை வாழ வைப்பேன். நல்ல மனம் படைத்த உனக்கு நல்லது நடக்காமல் வேறு யாருக்கு நடக்கப் போகிறது? எப்பொழுதுமே தேவையில்லாத விஷயத்தை மனதில் போட்டு நினைத்து கொண்டு குழப்பிக்கொண்டு உன் நிம்மதியை நீயே இழந்து கொண்டிருக்கிறாய். எப்பொழுதுமே உன்னை விட்டு விலக வேண்டும் என்று நான் ஒரு நொடி கூட நினைத்ததே இல்லை. ஆனால் நீயோ, சாயப்பா என்னிடமே இல்லை, என்னை சோதனைக்கு ஆளாக்குகிறாய், சாயப்பா எனக்கு நல்ல மாற்றங்களை தரவே இல்லை, என்னை பார்ப்பதே இல்லை என்று நீயே தவறாக ஒரு கற்பனை கதாபாத்திரத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஒரு பிள்ளையை உயர்த்துவதுதானே ஒரு தந்தையின் கடமை. அந்த கடமையிலிருந்து நான் எப்பொழுதும் மீளவே மாட்டேன். அதைதான் நானும் செய்து கொண்டே இருக்கிறேன். உலகத்தில் உள்ள அனைவருக்கும் கஷ்டங்களும் போராட்டங்களும் துன்பமான சூழ்நிலைகளும் வேதனைகளும் கண்ணீர்களும் வருவது இயற்கைதான், சகஜமானதுதான். தூய்மையான பக்தியாலும் நம்பிக்கையாலும் அந்த கஷ்டத்திலிருந்து மீள்கிறார்கள் சில பேர். நம்பிக்கை இல்லாதவர்கள், தப்பிக்க தெரியாதவர்கள் விதிவசத்தால் தோற்று போகிறார்கள், வாழ்க்கையே இழந்து விடுகிறார்கள். அதை நீதான் முடிவு செய்ய வேண்டும். முடிவு உன் கையில்தான் இருக்கிறது. இறைவனிடம் போய் நம்பிக்கையோடு போய் தப்பித்துக் கொள்கிறாயா, அல்லது விதியிடம் அகப்பட்டு
வீழப் போகிறாயா என்பது உன் கையில்தான் இருக்கிறது, உன்னுடைய மனதில்தான் இருக்கிறது. உன்னுடைய மனதில் தேவையில்லாத எண்ணங்கள் வந்தால் அதை மூட்டை கட்டி தூரமாக எறிந்துவிடு, தூக்கி எறிந்துவிடு. அப்பொழுதுதான் உன் வாழ்வில் உள்ள லட்சியத்தை பற்றியும் நோக்கத்தை பற்றியும் உன்னால் சிந்தனை கூட செய்ய முடியும். சிந்தனை செய்தால்தான் வாழ்வில் வெற்றியை அடைய முடியும், லட்சியத்தை அடையவும் முடியும். நான் உன்னை கைப்பிடித்து நடந்து கொண்டிருப்பதையும் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று உன் ஆள் மனதிற்கு நான் அறிவுறுத்தி கொண்டிருப்பதையும் உன்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறதா? இந்த வித்தியாசத்தை நீ உணர்ந்து கொள்கிறாய் என்றால், அதை புரிந்து கொள்கிறாய் என்றால், உனக்கான நல்ல நேரம், மகிழ்ச்சியான தருணம் ஆரம்பமாகிவிட்டது என்றுதான் அர்த்தம். என்னை நம்பி வந்தவர்கள் மனக்குறையோடு வெறும் கையோடும் யாரும் திரும்பி செல்வதே இல்லை. என் மீது நம்பிக்கையோடும் பொறுமையாகவும் இரு. உறுதியான நம்பிக்கையோடு யார் இருக்கிறார்களோ, யார் பொறுமையோடு காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கான நல்லது அவர்களை கண்டிப்பாக அடைந்தே தீரும். நான் முடிவு செய்வேன். நான் உன் கண்களுக்கு காட்சி தருவேன். அந்த நொடியில் விஸ்வரூபம் எடுத்து உன் கண்களுக்கு முன்பாக நான் வந்து நிற்பேன் என்பது அதற்கு பொருள் அல்ல. ஏதாவது ஒரு ரூபத்தில், ஏதாவது ஒரு சமயத்தில் உன் கண்களுக்கு முன்பாக நான் காட்சி தருவேன் என்பதுதான் அதனுடைய பொருள். சிறுவனாகவோ, உனக்கு நண்பராகவோ அல்லது முதியவராகவோ ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு நான் காட்சி தருவேன். நான் உன் கண்களுக்கு முன்பாக வந்து நிற்பேன். என்னுடைய அன்பும் ஆசிர்வாதமும் முழுமையாக பெற்றுக்கொண்டு ஆரோக்கியமாக, சந்தோஷமாக, மனமகிழ்வோடு நீ வாழப் போகிறாய். நீ எதிர்பார்த்த தகவல் நாளையே உன்னை வந்து சேரும். நிம்மதியாக இரு, சந்தோஷமாக இரு. இதுவால் வரை உன் வாழ்வில் நடக்காதது அனைத்தும் ஒன்று சேர நடக்கப் போகிறது. நீ ஆசைப்பட்டது எல்லாம் ஒவ்வொன்றாக உனக்கு கிடைக்கப் போகிறது. நம் வாழ்விலா இந்த மாற்றங்களும் ஏற்றங்களும் அதிசயங்களும் நடந்து கொண்டிருக்கிறது என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு பல நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் ஒவ்வொன்றாக உன் வாழ்வில் நிகழத்தான் போகிறது. அதற்கு உன் சாயப்பா நானே சாட்சி. யாரெல்லாம் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ அவர்களுக்கு முன்பாக பிரம்மாண்டமாக, மிக மிக பிரம்மாண்டமாக ஜெயித்து காட்டப் போகிறாய். வாழ வைக்கப் போகிறேன் உன் சாயி தேவா. மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியடைந்து வாழ்வில் மிக பிரம்மாண்ட வெற்றியை பிரகாசமாக பெறப் போகிறாய். உன்னுடைய எதிர்காலத்தில் சகல சௌபாக்கியத்தையும் உனக்கு கொடுத்து மங்களகரமாக உன்னை வாழ வழி செய்து கொண்டிருக்கிறேன். அதற்கான திட்டத்தையும் நான் தீட்டிக் கொண்டிருக்கிறேன். உனக்காகவே நான் அதை செய்து கொண்டிருக்கிறேன். இனியும் நீ கண்ணீர் சிந்த வேண்டிய அவசியமே இல்லை, தேவையும் இல்லை. நீ என்னிடம் கேட்ட அனைத்தும் எந்த தங்கு தடையில்லாமல் முழுமையாக உன்னிடம் வந்து சேரும். அதற்கு எதுவுமே ஆகிவிடாது. நான் அதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். அதற்கு உறுதுணையாகவும் பக்க பலமாகவும் நான் உன் அருகிலேயே இருப்பேன். மனமகிழ்ச்சியோடு வாழ்வை, புது அத்தியாயத்தை ஆரம்பிக்கப் போகிறாய். சந்தோஷமாக இரு, நிம்மதியாக இரு. நான் இருக்கிறேன். உன் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துவிட்டது. என்னை முழுமையாக நம்பி என் பாதத்தில் சரணடைந்திருக்கும் என் பிள்ளையை நான் விட்டுவிடமாட்டேன். உன் வாழ்வில் அதிசயத்தையும் அற்புதத்தையும் மாற்றங்களையும் ஏற்றங்களையும் நான் முழுமையாக உனக்கு கொடுப்பேன். உன் வாழ்வில் இருந்த தடைகளையெல்லாம் நான் தகர்த்து விட்டேன். ஆம் குழந்தையே, அனைத்தும் தவிடு பொடியாக்கிவிட்டேன். உன்னுடைய கஷ்டகாலமெல்லாம் இதோ ஒரு முடிவுக்கு வந்து விட்டது. நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு விஷயத்தை நான் உனக்கு சாதகமாக முடித்து வைக்கப் போகிறேன், முடித்து காட்டப் போகிறேன். சந்தோஷமாக இரு. அப்பா இருக்கிறாய் என்ற நம்பிக்கையோடு இரு. உன்னப்பா உன்னோடு இருக்கும்போது உனக்கு ஏன் மனக்கவலை? உன்னுடைய பொறுமையையும் மன வலிமையையும் சோதிப்பதற்காகத்தான் எல்லாம் உன் வாழ்வில் நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டு, எது வந்தாலும் அதை சகித்து கொண்டு அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொண்டு, எந்த தடைகள் வந்தாலும் அதை துடைத்து எறிந்துவிட்டு வீர் நடை போற்று முயன்று கொண்டே போராடிக்கொண்டே இருந்தால் உன் வாழ்வில் வெற்றி என்னும் மகுடத்தை மிக சுலபமாக சூடி
பிரகாசமான, மகிழ்ச்சிகரமான, நிம்மதியான வாழ்வை கண்டிப்பாக பெறுவாய் என் குழந்தையே. உன் அப்பாவின் வாக்குப்படிதான் நீயும் நடந்து கொண்டிருக்கிறாய். அதன்படிதான் வாழ்ந்து கொண்டும் இருக்கிறாய். ஆனால் உன் மனதில் எழும் சஞ்சலமும், சில சமயம் உன் மனதில் எழும் குழப்பங்களாலும் போராட்டங்களாலும் சில நேரம் எதிர்மறையாகவும் உன் மனம் சிந்தனை செய்கிறது. அப்படி எதிர்மறையாக சிந்தனை செய்யும் பொழுது நேர்மறையாக செல்லும் அந்த பாதையை தவிர்த்துவிட்டு நீயும் மாய வலைக்குள் சிக்கிக்கொண்டு அகப்பட்டு கொண்டு விடுகிறாய். எது நடந்தாலும், என்ன நடந்தாலும், என்னதான் சிக்கலில் நீ சிக்கி தவித்து கொண்டிருந்தாலும் உன் மன தைரியத்தை மட்டும் விட்டு விடாமல், எனக்கு துணையாக அப்பா இருக்கிறார், நான் முன்னேறிக்கொண்டே இருப்பேன், போராடிக்கொண்டே இருப்பேன், நிச்சயமாக வெற்றி என்னும் மகுடத்தை சூடுவேன் என்ற நம்பிக்கை வார்த்தைகளையும், நேர்மறை வார்த்தைகளையும், நேர்மறை சிந்தனைகளையும் உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. நேர்மறை எண்ணங்களை உன் மனதில் விதைத்து கொண்டே இரு. நிச்சயமாக அந்த விதை விருட்சம் போல வளர்ந்து உன் வாழ்வில் செழிப்பாகும். உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்குதான். இதை கேட்கும் போதே 1000 முறை எனக்கு நீ நன்றி சாயிநாதரே, நன்றி சாயிநாதரே என்று சொல்லுவாய். உன் வாழ்க்கையில் சுப வாக்கை நான் உனக்கு கொடுப்பேன். நான் உனக்காகவே நிச்சயமாக நீதி வழங்குவேன். நான் எடுத்த எடுப்பிலேயே எல்லாத்தையும் அனைத்தையும் முடித்து விட மாட்டேன். நின்று நிதானமாக ஒரு காரியத்தை செய்வேன். அதனால் உனக்கு சற்று கால தாமதமாகுவது போலத்தான் தோன்றும். ஆனால் நடப்பது நடந்தே தீரும். அதுவும் நன்மையாகவே உனக்கு நடக்கும். நீ கேட்டவுடன், நீ நினைத்தவுடன் எதுவுமே நடக்காத காரணத்தால் நீ தடுமாற ஆரம்பித்திருக்கிறாய். நம் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காதோ, நடக்காமல் போய்விடுமோ, சாயப்பா நமக்கு உதவாமல் விட்டுவிடுவாரோ என்பது போன்ற குழப்பமான மனநிலையில் உன்னையே குழப்பிக் கொண்டிருக்கிறாய்.